தலைவரே, குமார் நம்ம பிளான வீடியோ எடுத்துட்டான். எடுத்துடலாம் அவனை. சரி தலைவரே. என்ன அப்படி பண்ண? எதுக்கு வீடியோ எடுத்த? உன் பணத்தை சேர்க்கா இந்த மலையை இடிப்பியா? ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிரானைட்டோட விலை 50 ரூபா. கோடிக்கணக்கு மதிப்புள்ள மலை இது. இதை எப்படி என்னால விட முடியும்? நீதி வேண்டும், நீதி வேண்டும், போராடுவோம் போராடுவோம், நீதி வேண்டும், நீதி வேண்டும், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், நீதி வேண்டும், நீதி வேண்டும், போராடுவோம் போராடுவோம், நீதி வேண்டும், நீதி வேண்டும், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். அங்க என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்க. பாக்குறேன் சார். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை கலெக்டர்கிட்ட சொல்லிடுறேன். அதெல்லாம் முடியாது சார். நாங்க கலெக்டரை பார்த்து பேசிட்டு தான் போவோம். உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? எங்களை தயவு செஞ்சு உள்ள விடுங்க. நாங்க அவரை பார்க்கணும். யோ கான்ஸ்டபிள், அவங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது, அமுச்சு விடியா? ஓகே சார். ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? இருங்கடா, கேஸை போட்டு உள்ள தள்ளுறேன். சிவா சிவா சிவா. மிஸ்டர் சிவா, நீங்க கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போராட்டம் நடத்திருக்கீங்க. மேலும் போராட்டம்ன்ற பேர்ல வன்முறை தூண்டுறதா உங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த குற்றத்திற்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? தயங்காம உண்மையை சொல்லுங்க சிவா. ஜட்ஜி கேக்குறாங்க சிவா, தைரியமா உண்மையை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க சிவா. இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமா, இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளி இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணினா எனக்கு விடுதலை கிடைக்குமா யோரஹானு? அப்கோர்ஸ், நீங்க விடுதலை ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்ல குற்றவாளியும் தீர்ப்பளிக்கப்பட்டவே மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் இருக்கு, வக்கீலுங்க இருக்கு, நீங்க இருக்கு, நான் இருக்கு. வழக்கு 1 தீர்ப்பு 2 ஹைகோர்ட் மதுரையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. பணம் இருக்கிறவன் எங்கனாலும் வாதாடி ஜெயிக்கலாம். ஏழைகளால முடியுமா யோரஹானு? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல 100 தடவை விசாரிச்சாலும் தீர்ப்பு ஒன்னாதான் இருக்கணும் யோரஹானு. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் ஏன் போராட்டம் நடத்தினேன்னு உங்களுக்கு தெரியுமா யோரஹானு? நான் யானமலையில கைடா வேலை பார்க்குறேன் யோரஹானு. யானமலையில வைணவ சமய கோயிலான நரசிங்க பெருமாள் கோயிலும் சைவ சமய கோயிலான முருகன் கோயிலும் இருக்கு. இந்த நரசிங்க பெருமாள் கோயில் கிபி 770ஆம் நூற்றாண்டுல பராந்தக நெடுஞ்செழியன் அப்படின்ற மன்னருடைய மந்திரிகள் கட்டினது. இங்க கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முருகன் கோயில் இருக்கு. அதுதான் லாடன் குகை கோயில். இது ஒரு குடைவரை கோயில். இங்கு முருகனும் கூடவே அவருடைய மனைவியாகிய தெய்வானையும் இருக்காங்க. இது மிகவும் பழமை வாய்ந்த கோயில். மேலும் அருகிலேயே சமணர்களின் கல்வெட்டுகளும் புடைப்பு சிற்பங்களும் இருக்கும். மொத்தம் 8 சிற்பங்களை உங்களால பார்க்க முடியும். அதில் பார்ஸ்வநாதர், பாகுபலி, மகாவீரர் போன்றோரின் புடைப்பு சிற்பங்களை காணலாம். 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை வரையப்பட்ட வட்டெழுத்துகள் இருக்குது. அதை செதுக்குனது அச்சனந்தி அப்படின்ற ஒருத்தவர். சமணர் படுக்கைக்கு மேலேயே கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டு வந்து சிதிலமடைந்துடக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து இவங்க ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்க. இதனால மழை தண்ணீர் வந்து இப்படியே விழுந்துடும், உங்களுக்கு கல்வெட்டில் வந்து சேதமாகாது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இவ குன்றத்து உரையுள் பாத்தந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரிட்ட காளிபன் அப்படின்றத சொல்லுது. இவ குன்றத்து அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இவன்றது யானையை குறிக்குது, குன்றம் அப்படின்றது மலையை குறிக்குது. யானை மலைன்றது கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த மலைக்கு யானை மலை அப்படின்னு தான் பேர் இருக்குது. பாண்டியர்கள் காலத்துல இருந்து இங்க வந்து வரலாறு இருக்குது. குருநாதர் உட்கார்ற இடம் இதுதான். இப்படி உட்காந்து கிளாஸ் நடத்துவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க உட்காந்து அங்க நின்றுக்கிட்டு கவனிப்பாங்க. ஆக்சுவலி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்கு போட்டு நம்ம தான் உட்காந்துருக்கோம், டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு சில சமணர் இதெல்லாம் எழுதுனாங்க. ஒரு சில பாடல்கள் நாலடியார் வந்து இங்கே இயற்றப்பட்டதுன்னு தான் சொல்லுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கல்வம்னு சொல்லுவாங்க இந்த தண்ணி இருக்கிற இடத்த. இது ஆக்சுவலி மழை பெஞ்சதுனால தான் தண்ணி தேங்கியிருக்கு. ஆக்சுவலி இது வந்து சுத்தமாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சில மருந்துகள்லாம் தயாரித்தாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சித்தன்னவாசல் ஓவியங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஓவியங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இதில் தான் அந்த சாயத்தை வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு பேர் கல்வம்னு பேர். இப்போ நம்ம சமணர் படுக்கைக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை விட உள்ளே வந்து கொஞ்சம் சில்லாக தான் இருக்கும்.
சாயங்காலம் டைம் ஆகிறப்ப வந்து தீப்பந்தம் வைப்பாங்களாம். எதுக்குன்னா இங்கேருந்து திருப்பரங்குன்றம் மற்றும் பல்வேறு மலைகளுக்கு வந்து இது மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இங்கேருந்து திருப்பரங்குன்றம்னா திருப்பரங்குன்றத்துலேருந்து அந்த நாகமலை அந்த மாதிரி கம்யூனிகேஷன் வச்சுருந்தாங்க. இப்பேற்பட்ட வரலாறு சிறப்புமிக்க இடத்த ஜெய்தேவ் அப்படின்ற ஒருத்தவன் தன்னுடைய சுய லாபத்துக்காக கல்லெல்லாம் வெட்டி தொழிற்சாலைக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க யுவர் ஆனர். அதை வச்சு கிரானைட் தயாரிக்கிறாங்க யுவர் ஆனர். நாங்கள் அதனால போலீஸ் கிட்ட கேஸ் கொடுத்தோம். ஆனால் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியல. அப்புறம் தான் அவன் போலீஸ் கிட்ட லஞ்சம் கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. சரின்னு அவன் கிட்ட நேரடியாக போய் என் நண்பன் குமார் பேசினான். ஆனால் அவனை அந்த ஜேடி கொன்னுட்டான். வேறு வழி தெரியாம கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல போராட்டம் பண்ணோம். ஆனால் கலெக்டரோட பிஏ கிஷோரும் அவனோட கூட்டாளின்னு தெரிய வந்தது. எங்களை பொய் கேஸ் போட்டு கிஷோர் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க யுவர் ஆனர். மிஸ்டர் சிவா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஜேடி தான் இதுக்கு காரணம்னு ஏதாச்சும் ஆதாரம் வச்சிருக்கீங்களா? எஸ் யுவர் ஆனர். அன்னைக்கு ஒரு நாள் ஜேசிபியும் லாரியும் யானைமலையை நோக்கி போறதை நாங்கள் பார்த்தோம். அது யாரோடதுன்னு பார்க்குற போது அது வந்து ஜேடியோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தது. அதை நாங்கள் அப்படியே வீடியோ சாட்சியாக எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஜேசிபியும் லாரியும் போய் கல்லெல்லாம் வெட்டிட்டு இருந்ததை நாங்கள் இன்னைக்கு கவனிச்சோம் யுவர் ஆனர். அதை அப்படியே வீடியோவாக எடுத்து வச்சிருக்கோம். அதை இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் யுவர் ஆனர். இந்தாங்க. சிவா நிரபராதி என்று கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மேலும் ஜேடி எங்கிருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் அவரை அரெஸ்ட் செய்து விசாரிக்குமாறு கோர்ட் உத்தரவிடுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை சேதப்படுத்திய குற்றத்திற்காகவும் ஒரு உயிரை கொன்ற குற்றத்திற்காகவும் ஜேடிக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 5 லட்சம் அபராதமும் விதிக்கிறது. மேலும் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கிஷோரை கோர்ட் டிஸ்மிஸ் செய்ய உத்தரவிடுகிறது. அன்பால் உறவுகள் வசப்படுகிறது, இயற்கையால் உயிர்கள் வாழ்கிறது. நாம் பார்த்த மனிதர்கள் மரித்து போனாலும் நாம் வளர்த்த மரங்கள் மரித்து போவதில்லை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மழைநீர் சேமிப்போம், இயற்கையை காப்போம், நேசிப்போம். நன்றி.